சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, வாழ்க்கை முழுக்க வலிகளும் வேதனையும் நிறைஞ்சு மன பாரத்தோடு போராடுறதாவே இருக்கேன்னு நினைச்சு நீ மனம் தளர்ந்து போக வேண்டாம். நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் இப்போது பதிலடி கொடுக்கும்படி உன் வாழ்க்கையவே நான் மாத்த போறேன். ஆமியன் செல்லமே, அதிசயங்களும் அற்புதங்களும் அதிர்ஷ்டங்களும் நிகழ்ந்து உன் வாழ்க்கையில இனி மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி வந்து சேரப்போகுது. நீ கவலைப்படும்படி விஷயங்களை செய்த நானே நீ மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான பல நல்ல விஷயங்களை நடத்த போறேன். எல்லாமே கைவிட்டு போகுதே, நீ கவலைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போது மீண்டும் உன்னிடம் வந்து சேரப்போகுது என் செல்லமே. ஒரு மரத்துல இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் முதிர்ந்தவுடன் மீண்டும் புது இலைகள் துளிர் விடுவது போலதான் உன் வாழ்க்கையிலேயும் இப்போது வசந்த காலம் ஆரம்பமாக போகுது. உன் மனசுல இருக்க எல்லா காயங்களையும் காலம் சாற்றி விடும் என நான் சொல்ல மாட்டேன். ஆனா காயங்களும் கஷ்டங்களும் சேர்ந்து இப்போ உன் மனசுக்கு பக்குவத்தை கொடுத்துருச்சு. இனிமே நீ தளர்ந்து போகும்படி நான் எந்த விஷயத்தையும் நடத்த மாட்டேனேன்னு செல்லமே. உன் வாழ்க்கையின் இந்த சவாலான காலகட்டத்துல உன் சாயப்பா உன்னை சுமந்துக்கிட்டு தான் இருக்கேன். நிச்சயமா உன்னை உயரத்தின் உச்சாணிக்கே கொண்டு செல்லும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்த போறேன். உன் வாழ்க்கையில நீ சந்திக்கும் எல்லா மனிதர்களும் உனக்காக நான் அனுப்பியவர்கள் தான். அதுல வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என யாருமே கிடையாது. அவங்க உன் வாழ்க்கையில வர்றதுக்கு காரணமே நீ செய்த பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் தானே. இழந்ததை நினைத்து வருத்தப்படாத. நீ எதை இழந்தாலும் அதை இன்னொரு வடிவத்துல நான் கொண்டு வந்து தருவேன். ஆலயத்திற்கு போகுவதும் ஆண்டவனை தரிசிப்பதும் மட்டும் ஆன்மீகம் கிடையாது என் செல்லமே. அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாம யாரையும் ஏமாற்றி பிழைக்காமல் எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டி மன அமைதியோடு வாழக்கூடிய வாழ்க்கைதான் ஆன்மீகம். அப்படிப்பட்ட வாழ்க்கைய என் அன்பு பிள்ளையான நீ வாழணும் நான் நினைக்கிறேன். எல்லார்கிட்டையும் சிரிச்சு சந்தோஷமா பேசுனா பழகுனா உனக்கு நட்புகள் நிறைய பேர் கிடப்பாங்க. நல்ல முறையில பிரார்த்தனை செஞ்சினா உன் மனசு அமைதியா இருக்கும். எப்போதும் எல்லா விஷயங்களிலும் நம்பிக்கையோடு நீ செயல்பட்டால் வெற்றியும் உனக்கு மிகப்பெரிய அளவுல கிடைக்கும். உண்மையாய் உறுதியாய் உழைக்கும் உனக்கு உன் வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும்படி உன் சாயப்பா நான் செய்து காட்டுவேன் செல்லமே. எதுக்காகவுமே சலித்திராத ஒரு எந்திரத்தை நீ பார்த்திருக்கிறாயா? உன் வீட்டிலேயே அப்படி ஒரு பெண் இருக்கிறார். எந்த உணர்வுகளும் இல்லாமல் பல மணி நேரம் இலவசமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்படி என் அன்பு மகளான உன் வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த பெண் நீயாக கூட இருக்கலாம் அல்லவா? வேலை செய்யறதும் கடமையை செய்யறதும் பொறுப்பை செய்யறதும் எல்லாம் சரிதான். ஆனா அதே நேரத்துல உனக்கு மற்றவர்கள் மதிப்பு கொடுக்கும்படியும் மரியாதை தரும்படியும் தன்மானத்தோடு வாழ பழகு என் செல்லமே. குடும்பம்ங்கிறது பசுமையான மரத்தை போன்றது. அதுல மனைவி வேற இருந்தா கணவன் அந்த தண்டு போல இருந்து தன் பிள்ளைகளை நல்ல முறையில வளர்க்கணும். தான் தான்னு சுயநலமாகவோ ஆணவத்தோடையோ இருக்கக்கூடாது. இங்கு பல பேரை வைக்க வேண்டிய இடத்துல சரியாக வைக்க தவறியதால் தானே ஆளாளுக்கு உன்னை குறை சொல்லி குற்றம் சுமத்துகிறார்கள். அதனால தானே நீயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இனிமேலாவது தெளிவா வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு யாரை எங்க எப்படி வைக்கணும்னு புரிஞ்சு நடந்துக்கோ. திடீர்னு யாராவது உன் மேல வந்த அன்பை காட்டுனா அவர்களை முழுவதுமாக நம்பிவிடாதே என் செல்லமே. ஏன்னா இப்போது தேவைக்காக ஓடி வரக்கூடிய பொய்யான அன்பு கொண்ட மனிதர்கள் காரியம் முடிஞ்ச பிறகு சற்றும் யோசிக்காமல் உன்னை விட்டு விலகி கூட போயிடுவாங்க. அதனால மனிதர்களிடம் பேசும் போதும் பழகும் போதும் நம்பிக்கை வைக்கும் போதும் யார் எப்படிப்பட்டவங்கன்னு யோசிச்சு செய்ய பழகு. உன்னை குறை சொன்ன பலம் பேரை மன்னிச்சிடு. உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்த மனிதர்களை மறந்து விட்டு விடு. உனக்கு துரோகம் செய்யக்கூடிய மனிதர்களிடமிருந்து நீ கொஞ்சம் ஒதுங்கி இரு. உன் மனசை காயப்படுத்திய மனிதர்களை கண்டும் காணாமல் கடந்து போய்விடு என் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ நல்லது செய்யறதுக்கும் உனக்கான நல்லதை உன் சாயப்பா நான் செய்யறதுக்கும் இப்போது நேரம் வந்துடுச்சு. நீ தேடி அலைந்த விஷயங்களும் ஆசை ஆசையா எதிர்பார்த்த விஷயங்களும் இப்போது தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகுது. உன் வாழ்க்கையில இப்போது நீ வெற்றி பாதையை நெருங்கி வந்து விட்டாய். இனி எல்லாமே உனக்கு ஜெயமாக மட்டுமே முடியும். ஓம் சாய்ராம்.